ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சில ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இறங்குனா எது வரைக்கும் இறங்கலாம், எப்போ இந்த ஸ்டாக்ஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஹாலில் போட்டு வச்சுக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ள போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு வீக்லியில. பட் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த சப்போர்ட் லைன் 23,300 இந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் இது கரெக்ஷன் பேஸ்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் மாறல. டவுன் ட்ரெண்ட் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அப் ட்ரெண்ட் தான். பட் இது சொல்றேன், இது கரெக்ஷன். ஒன்ஸ் இந்த 23,300 பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 1000 பாயிண்ட் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த வீக்ல ஏதாச்சும் பிரேக் டவுன் பண்ணுதா இல்லை இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சிடிஎஸ்எல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு மல்டி பேகர் ஆகக்கூடிய ஸ்டாக் தான் இது. எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஆளுங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சிடிஎஸ்எல் அப்புறம் என்எஸ்டிஎல். என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரே மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அவங்க ஐபிஓல வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஸ்டாக். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையில தான் இருக்கு. இதோட பிஇ ரேஷியோ பாருங்க 62.6. இது ஓவர் வேல்யூவேஷன் தான். ஸோ நல்ல ஸ்டாக்குக்கு இந்த பிஇ ரேஷியோ இருக்கலாம். அடுத்தது இவங்களோட புக் வேல்யூ. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு 21 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம டெக்னிக்கல் வியூவில் பார்ப்போம் இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்றத. டெக்னிக்கலா பார்த்தோம்னா இந்த சிடிஎஸ்எல் வந்து இப்பதான் ப்ரீவியஸா இருந்த ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு கீழே பாத்தீங்களா. இப்போ டெக்னிக்கலா பார்த்தா இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலதான் போயிருக்கணும், பட் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இதை டே கேண்டல்ல போட்டு பார்ப்போம், உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா. ஒரு லாங் டேர்ம்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. சேம் டைம் ப்ரீவியஸா இருந்த ஹையையும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. டெக்னிக்கலாவும் இது பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்தரா இது கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீவியஸா இந்த ரேஞ்ச், அதாவது 1430 இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு சரியான டைமா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரேஞ்சு கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாங் டேர்முக்கு இது நல்ல ஸ்டாக் தான். கரெக்ஷன் வர வர நீங்க 1, 2 அந்த மாதிரி யூஸ் பண்றது சரியானதா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா இதோட பிஇ ரேஷியோ பாருங்க 103. வெரி ஹை, ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கு. ஹை ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் வந்து. ஸோ புக் வேல்யூ பாத்தீங்கன்னா புக் வேல்யூ கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்கு. ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் நம்ம டெக்னிக்கல் மூலயமா பார்ப்போம். டெக்னிக்கல் மூலயமா பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இப்பதான் இந்த வீக்லி கேண்டல்ல போட்டு பார்த்தோம்னா டபுள் டாப் அடிச்சிருக்கு, தெரியுதுங்களா. இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இப்பதான் டபுள் டாப் அடிச்சு கீழே பிரேக் டவுன் பண்ணிருக்கு. டபுள் டாப்பா பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ இது ஃபர்தரா டெக்னிக்கலாகவும் இது வீக்கா தான் இருக்கு. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு, டெக்னிக்கலா வீக்கா இருக்கு. ஸோ கரெக்ஷன் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு குறைஞ்சது இந்த ரேஞ்சு 520 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட 520 தான் ஆக்ட் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டபுள் டாப்போட இந்த பிரேக் டவுன் பண்ணிருக்கா. இதோட டார்கெட் லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கு, 400 ரூபாய் இருக்கு. பட் 400 ரூபாய் வருமானது கொஞ்சம் டவுட் தான். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 520 520 ரூபா தான் அடுத்த சப்போர்ட் லைனா இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்ணாதான் உங்களுக்கு 400 ரூபாய் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பட் 400 ரூபாய் போறது கொஞ்சம் ரேர் தான். பட் 520 ரூபா போகும். இப்பதானே பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுக்காம கீழே இறங்குச்சுன்னா மறுபடியும் 520 ரூபா வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம்ல இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக் தான். லாங் டேர்ம்ல இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க கூட நிறைய கம்பெனியோட இவங்க டைப் வச்சிருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு நல்ல ஆர்டர் புக்கும் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக். இதோட பிஇ ரேஷியோ வந்து 39 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அரௌண்ட் 40 கிட்ட இருக்கு.
வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. புக் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ இது ரெண்டுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இதோட இன்னொரு கம்பெனி இருக்கு, நான் அதுவும் சொல்றேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. வந்தா இது வரைக்கும் வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்டாக்கு டெக்னிக்ல பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல போன அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை சப்போர்ட் எடுக்காம இப்ப அது பிரேக் டவுன் பண்ணிருக்கு. நம்ம மந்த்லியில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்லியில பாத்தீங்கன்னா அது பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்தரா இது கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்துச்சுனாலும் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டா இந்த லைன் தான். கிட்டத்தட்ட 350 தான் அடுத்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச், அதாவது 300 ரூபா. அது பிரேக் டவுன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ரேஞ்சே வரும். பட் வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டலா கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பா 350 இந்த ரேஞ்ச் வரும். இதை பிரேக் டவுன் பண்ணாதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 300 ரூபா ரேஞ்சுக்கு வரும். சரிங்களா? பட் 350 வந்தாவே இது அக்யூமுலேட் பண்றதுக்கு சரியான ஸ்டாக்ஸா இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்க. புது என்ட்ரிலாம் யாரும் இப்போதைக்கு கொடுக்காதீங்க. இது ஃபர்தரா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடியது அமரா ராஜா. இதுவும் ஒரு பேட்டரி இண்டஸ்ட்ரீஸ் தான். நம்ம லாஸ்டா பார்த்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான். அந்த ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட பி ரேஷியோ ரொம்ப கம்மி. அதை விட இது பாதி தான் இருக்கு. அது வந்து நியர் 40ல இருந்துச்சு, இது 20 தான் இருக்கு. இதோட புக் வேல்யூ சேம் தான், 2 மடங்கு அதிகமா இருக்கு. 2.5 அந்த ரேஞ்சில் அதிகமா இருக்கு. பட் அந்த ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இது பாருங்க, ஆர்ஓஇ வந்து இது டபுளாவே இருக்கு, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆர்ஓசியும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா எக்ஸைட்டை கம்பேர் பண்ணும்போது அமரா ராஜா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இதை டெக்னிக்கலா பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. டெக்னிக்கலா பார்த்தாலும் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் வந்து இப்போ ஒரு ப்ரீவியஸா இருந்த ஆல் டைம் இந்த ரேஞ்சு பக்கம் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸா இருந்தது வந்து இப்ப சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா எக்ஸைட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் நல்ல ஃபண்டமெண்டலா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. டெக்னிக்கலும் பாத்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் வந்து இப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஃபர்தரா ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றதையும் பார்ப்போம். பாருங்க, நம்ம ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டா கூட அந்த 50% கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்தரா கரெக்ஷன் வந்தாலும் 975 இந்த ரேஞ்ச் தான் வரும். பட் 975ன்றது கொஞ்சம் ஹை தான், ஏன்னா ஃபண்டமெண்டலாவே இது நல்லா சீப்பரா தான் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது ஃபர்தரா இறங்குமா அப்படின்றது தெரியும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு நல்லா ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட் லைன் ஆக்ட் ஆகி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச், ப்ரீவியஸா இருந்த இந்த ரேஞ்ச் 1200 1200 அதுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா இது ஃபர்தரா மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இங்கே சின்னதா மைனர் பேட்டர்ன் போட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு லாங் டேர்முக்கு எக்ஸைடா இல்ல அமரா ராஜாவான்னு பாத்தீங்கன்னா அமரா ராஜா தான் நல்ல ஃபண்டமெண்டலா வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, டெக்னிக்கலாவும் நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது கரெக்டான சாய்ஸா இருக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது வந்து நாட்கோ பார்மா. இந்த ஸ்டாக்கை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க, ஃபண்டமெண்டலா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபண்டமெண்டலா நல்லா தான் இருக்குது. பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது 11.4 தான் இருக்கு. புக் வேல்யூம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 டைம் அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ இது ரெண்டுமே நல்ல பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு இந்த கம்பெனி. இப்போ நம்ம டெக்னிக்கல் வியூல பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலா பார்த்தோம்னா லாங் டேர்ம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது, பிரேக் டவுன் பண்ணிருக்கு, சப்போர்ட் எடுக்காம பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ இது ஃபர்தரா கரெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு 1190 இந்த ரேஞ்சு வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெக்னிக்கல் மூலியமா பார்க்கும்போது ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கு. லாங் டேர்ம்ல 1-2 அக்யூமுலேட் பண்ணலாம். பட் இந்த ரேஞ்ச் அரௌண்ட் இந்த சப்போர்ட் லைனை டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது திரும்ப நம்ம வாங்குறது சரியான டைமா இருக்கும். பட் இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகும்போது நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்தால் 1190 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடியது வந்து டிஎம்பி. இந்த ஸ்டாக் பாருங்க,
கரண்ட் பிரைஸ் 449 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் புக் வேல்யூ பாருங்க 500ல இருக்கு. ஸோ புக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டர்ல புக் வேல்யூ தான் நம்ம அதிகமா பார்ப்போம். புக் வேல்யூ அதிகமா இருக்கு. சேம் டைம்ஸ் கம்பெனியும் நல்லா தான் இருக்கு. ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். இதோட டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே சமயம் இன்வெஸ்டர் சைடையும் போய் பார்த்துருவோம். இன்வெஸ்டர்ஸ்ல பாருங்க எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் தான் 0.4%, 0.04% தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டிசம்பர் குவார்டர்ல. நம்ம இயர்லி பேஸ பார்த்தாலும் தெரியும். இங்க பாருங்க எஃப்ஐஐயோட அதிகமான இன்வால்மெண்ட்டே கிடையாது. அதே மாதிரி டிஐ அவங்க கொஞ்சம் ஸ்டாக குறைச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு. 93% பப்ளிக் கிட்ட அதிகமா இருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்டாக்ல எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்களோட ஆக்டிவிட்டி அதிகமா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டாக் பிரைஸ் நல்ல மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இல்ல அது இறங்கினாலும் மெதுவா இறங்கும். ஒரு நாளைக்கு 3%, 4% அப்படின்ட்டு மெதுவா தான் இறங்கும். ஆனா பப்ளிக்கோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. இவங்களோட பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து அவ்வளவு ஈஸியா மேல போகாது. ரெண்டாவது கீழே வர்றதுக்கு வேணா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சடனா கிராஷ் ஆகும். ஏன்னா பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் அப்படி. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. எப்போ இந்த இடத்துல எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்க 2 பேரும் உள்ள வராங்களோ அப்பதான் இந்த கம்பெனி மேல போகும். ஸோ நம்ம டெக்னிக்கல் மூலயமாவும் செக் பண்ணிடுவோம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலா பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. இந்த லைன், இந்த சப்போர்ட் லைன் ஏன் போட்டிருக்குன்னா இதுதான் வந்து ஐபிஓ வரும்போது அந்த மாசத்தோட லோ 475 ரூபாய் அந்த மாசத்தோட லோவா இருந்தது. அந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் லைனா போட்டிருக்கேன். அந்த சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்க எவ்வளவு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி கேண்டில் வந்திருக்கு. டோஜி வந்துட்டு மேலதான் போயிருக்கணும். பட் இதை பிரேக் டவுன் பண்ணிருக்கு. உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா கேண்டில் பாருங்க எவ்வளவு பெரிய கேண்டில வச்சிருக்கு. பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. அதுக்கு மேல என்னதான் உங்களுக்கு இந்த பை பிரஷர் இருந்தாலுமே அந்த 475 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு மேல மந்த்லில க்ளோஸ் வைக்கவே முடியல இப்ப வரைக்கும். இந்த இடத்துல பாருங்க இப்ப போன மாச கேண்டில் கூட பாருங்க அதுக்கு மேலதான் போயிருக்கு. எவ்வளவு தூரம் ட்ரேட் ஆயிருப்பாங்க, கிட்டத்தட்ட 515 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. பட் லாஸ்டா க்ளோசிங் பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் லைன் கீழே தான் வச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் மேல ஏறாது. டெக்னிக்கலாவும் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே, பட் டெக்னிக்கலா ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போதைக்கு மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ல கிடையாது. இது எப்ப மேல போகலாம் அப்படின்னா 475 இந்த ரேஞ்சுக்கு மேல மந்த்லில க்ளோஸ் வைக்கணும். அதே சமயம் நீங்க செக் பண்ணுங்க இந்த இடத்துல எஃப்ஐஐ ஆர் டிஐஐ அதிகமா வந்து இன்வால்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு 475க்கு மேல மந்த்லில க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்க. இங்கிருந்து ஸ்டாக் ஏறினாலும் இந்த 475க்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகுறது கரெக்டான சமயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடம் இந்த சப்போர்ட் லைன் ப்ரீவியஸா இருக்கு பாத்தீங்களா, இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் 400 ரூபா ப்ரீவியஸ் லோ இந்த 400 வந்துச்சுன்னா இங்கிருந்து ஒரு சின்னதா பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ 400 வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 475 இதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் அக்யூமுலேட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு. பட் இந்த இடைப்பட்ட காலத்துல அக்யூமுலேட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான டைம் கிடையாது. ஃபண்டமெண்டலா நல்லா இருந்தாலும் டெக்னிக்கலா ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ 400 வந்து சப்போர்ட் லைனை டச் ஆகும் போது வாங்கணும். அப்படி இல்லைன்னா 475க்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் வரும்போது என்ட்ரி ஆகணும் லாங் டேர்முக்கு. இதுதான் இப்போதைக்கு டிஎம்பியோட கரண்ட் சிச்சுவேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் என்னோட ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நீங்க ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸை பத்தி அனலைசிஸ் பண்ணணும், டெக்னிக்கல் மூலியமா அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம், கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோ எல்லாம் பார்ப்போம். நன்றி.